Hi, this is JK Academy. So today வந்து network security concepts ஓட multiple choice questions பற்றி பார்க்க போகிறோம். So first question, the field that covers a variety of computer networks, both public and private, that are used in everyday jobs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எல், நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஐடி. ஸோ இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாகவே வெரைட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பப்ளிக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரிடே ஜாப்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெட்வொர்க்கை கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் எது, எந்த ஃபீல்டு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் எவ்ரிடே ஜாப்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நெட்வொர்க் செக்யூரிட்டி யூஸ் பண்ணாமல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி கவர்ஸ் அ வெரைட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். Everyday jobs like conducting a transaction, communication among business and government agencies, etc. ஸோ எவ்ரிடே ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நெட்வொர்க் செக்யூரிட்டி இல்லாமல் அந்த நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரொவைட்ஸ் authentication and access control for resources, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க. அதாவது நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ரெண்டு இது ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு ரிசோர்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு. அது எது அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோல் ஃபார் ரிசோர்ஸஸ். அந்த பர்பஸ்க்காக ரெண்டு இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ட்ரூ தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ட்ரூ. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஎஃப்எஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஏஎஃப்எஸ்னா ஆண்ட்ரூ ஃபைல் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் ப்ரொடக்ட் வைட்டல் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் இது ட்ரூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் அக்சஸ் கண்ட்ரோலை வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஃபார் அக்சஸ் த ரிசோர்ஸஸ். தேர்ட் கொஸ்டின், விச் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டியோட அப்ஜெக்டிவ் எது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே அப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டியோட அப்ஜெக்டிவ் எது அப்படின்னு சொன்னோம்னா ஆத்தென்டிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ், நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்ஜெக்டிவ். ஸோ லாக்ன்றது தான் இதோட அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ அதனால் இங்கே ஆன்சர் வந்து டி, லாக். Fourth question, which of these is a part of network identification? எந்த பார்ட் இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த பார்ட் வந்து பார்ட் ஆஃப் நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசர் ஐடியா, பாஸ்வேர்டா, ஓடிபியா, ஃபிங்கர் பிரிண்டா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து யூசர் ஐடி. பிகாஸ் user ID is a part of identification. User ID is a part of identification. User ID can be combination of user name, யூசர் ஸ்டூடெண்ட் நம்பர், எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து யூசர் ஐடிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். யூசர் நேமும் யூசர் ஐடியும் யூஸ் பண்ணலாம், இல்லை சம் ஸ்டூடெண்ட் நம்பராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம யூசர் ஐடி அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க்கை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட் அப்படின்றாங்க. Fifth question, the process of verifying the identity of a user. ஒரு யூசரை ஐடென்டி பண்ணக்கூடிய வெரிஃபையிங் ப்ராசஸ் எது அப்படின்னா எது? 4 ஆப்ஷன்: ஆத்தென்டிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், வேலிடேஷன், வெரிஃபிகேஷன். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆத்தென்டிகேஷன். ஃபார் வாட்? இட் இஸ் டைப்பிக்கலி பேஸ்டு ஆன் பாஸ்வேர்ட்ஸ், ஸ்மார்ட் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் தான் ஒரு யூஸரை ஐடென்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வெரிஃபையிங் ப்ராசஸ். சரியா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின், எ கன்சர்ன் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் தட் இஸ் வித் யூசர் ரைட்ஸ். ஸோ ஆத்தென்டிகேஷனில் சம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா இது யூசர் ரைட்ஸுக்காக இந்த ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சில ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது யூசர் ரைட்ஸு இருந்தால் தான்
அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது ஆத்தென்டிகேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த ஆப்ஷனில் எதை வந்து ஆத்தென்டிகேஷனாக கன்சர்ன் பண்ணுறாங்க? ஜென்ரல் அக்சஸாக, ஃபங்க்ஷனல் ஆத்தென்டிகேஷனாக, ஃபங்க்ஷனல் ஆத்தரைசேஷனாக, ஆட்டோ வெரிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஃபங்க்ஷனல் ஆத்தரைசேஷன். ஸோ ஃபங்க்ஷனல் ஆத்தரைசேஷன் இஸ் கன்சர்ன்டு வித் இண்டிவிஜுவல் யூசர் ரைட்ஸ். ஃபங்க்ஷனல் ஆத்தரைசேஷன் வந்து என்னவா கன்சர்ன் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் யூசர் ரைட்ஸை வந்து கன்சர்ன் பண்ணோம். அட் த சேம் டைம் ஆத்தரைசேஷன் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் அக்சஸ் ரைட்ஸ் டு ரிசோர்ஸஸ் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ அக்சஸ் ரைட்ஸ் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யார் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அக்சஸ் பண்ணணும், யாருக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, இந்த ரிசோர்ஸை வந்து யார் வந்து ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆத்தரைசேஷன், ஃபங்க்ஷனல் ஆத்தரைசேஷன் தான். 7th கொஸ்டின், CHAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சேலஞ்ச் ஹேண்ட்ஷேக் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். CHAPனா சேலஞ்ச் ஹேண்ட்ஷேக் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா plain text, மெமரைஸ்டு டோக்கன், இதெல்லாம் வந்து இதோட ஃபீச்சர்ஸ். என்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் டெல்நெட், HTTP. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சேலஞ்ச் ஹேண்ட்ஷேக் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகாலில். 8th question, the security features that control that can access resources in the OS. OSல ரிசோர்ஸை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல், அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்தென்டிகேஷனாக, ஐடென்டிஃபிகேஷனாக, வேலிடேஷனாக, அக்சஸ் கண்ட்ரோலாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து அக்சஸ் கண்ட்ரோல். அதுதான் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்சஸ் கண்ட்ரோல் ரெஃபர்ஸ் டு த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். அப்ளிகேஷன்ஸ் கால் அக்சஸ் கண்ட்ரோல் டு ப்ரொவைட் ரிசோர்ஸஸ். அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணும்? அக்சஸ் கண்ட்ரோலை கால் பண்ணி அந்த ரிசோர்ஸஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் access control. ஸோ இது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 9th question, an algorithm in encryption is called. அல்காரிதமில் என்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்காரிதமில் என்கிரிப்ஷன் இருந்தால் அந்த இதை வந்து என்ன சொல்லுவோம்னா சைஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்படின்னா என்னென்னா அல்காரிதத்தில் வந்து என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நேம் வந்து சைஃபர். ஸோ an algorithm used in encryption is referred to as a cipher. So cipher is an algorithm for performing encryption or decryption. இதே அந்த ஃபஸ்ட்டு சொன்ன லைனை ஆப்போசிட்டாக மாற்றி அதே மீனிங்கில் வர மாதிரி தான் வேறு சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ மீனிங் வந்து ஒன்று தான். சரிங்களா? அல்காரிதத்தில் என்கிரிப்ஷனும் டிக்ரிப்ஷனும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சைஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. The information that gets transformed in encryption is, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் என்கிரிப்ஷனில் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா plain text அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. The text that gets transformed is called plain text. The algorithm used is called cipher. ஸோ அல்காரிதமில் ஆல்ரெடி சைஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா plain text அப்படின்னு சொல்லுவாங்க. Thank you.